ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகமா ஒருத்தருக்கு இருக்கு. அவன்கிட்ட இருந்து அத பிரிக்கவே முடியாது சார். அவனுக்கு அந்த விஷயம்னா ரொம்ப பொசசிவ் அதிகம். வீட்ல நாய்க்குட்டின்னா அவனுக்கு அப்படியே அவ்ளோ பொசசிவ். அது மேல அவ்ளோ பாசம் அப்படின்றவன். அதுக்கு காரணமாக இருக்கவும் சனிதான். அதே மாரி பல விஷயங்களுக்கு அதி அழிவிற்கு காரணமா இருப்பதும் சனிதான். அ ஸ்திரத்தன்மையை இழப்பதற்கு காரணமா இருக்கு. ஏன்னா, முதல்ல இப்ப நம்ம மேஷ ராசின்னா, ராசியினுடைய அதிபதி மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும் நம்ம கட்டத்துல. அடுத்தது குரு நல்ல நிலைமையில இருக்கணும் சார். இதற்கு அடுத்து சனி எங்க இருக்கான்னு பார்க்கணும். சனி தனியாக இருக்கானா? எந்த இடத்துல இருக்கான்? ந சனி பல இடங்களில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையை தரக்கூடிய விஷயம் தான். ஆனால் குருவால் பார்க்கப்படும்போது, குருவினுடைய வீட்ல இருக்கும்போது, ஏன்னா குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. 5, 7, 9. குருவினுடைய வீட்ல இருக்கிறபோது, அந்த உபயராசிகள் அப்படின்னு சொல்லச்சு. இங்கெல்லாம் இருக்கிறபோது, சில சந்தர்ப்பங்கள்ல சூரியனால் பார்க்கப்படும் போதும், சனிக்கு நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சுக்கிரனோடு சம்பந்தம் ஏற்பட போது, சனி கொஞ்சம் செவ்வாயோடு இருக்கிறபோது, சில சந்தர்ப்பங்களில், அதாவது அ தேய்பிறை சந்திரனோடு இருக்கிறபோது, ராகு அல்லது கேதுவோடு இருக்கிறபோது, இதெல்லாம் இருக்கிறபோது சனி வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதுவுமே மோசம் கிடையாது. எதுவுமே ஓஹோ கிடையாது.